நீங்க நினைக்கமா எம்ஜிஆர் வசையல்ல 2 சட்டை 2 வேட்டி பட்டாப்படி அன்றவாறு இதுதான் சட்டை எம்ஜிஆர் 1940 ஞாபகம் வச்சுங்க. இதான் எம்ஜிஆர் உடைமை. நாட்டை ஆண்டாருல. அப்புறம் இதை என்ன பண்ணுவாரு, இந்நேரம் ஆன உடனே அந்த 2 சட்டையும் அந்த வேட்டி எடுத்து பாக்கெட் கூட போட்டு ஊற போட்டு சோப் போட்டு வாஷ் பண்ணி துணியில் போட்டு காலையில அது அரைக்கு உரைமா காஞ்சிருக்கு. இசை பெட்டியெல்லாம் கிடையாது. சொம்புக்குள்ள தண்ணி குடிக்க சொம்புக்குள்ள சுடுகரியை போட்டு சூடான உடனே சொம்பு இஸ்திரி போடுவார். கற்பனை பண்ணி பாருங்க. சொம்பு இஸ்திரி போட்டு அந்த துணி எடுத்து போட்டுட்டு அங்கிருந்து நடந்து 3 கிலோமீட்டர் ஸ்டுடியோவுக்கு நியூட்டன் ஸ்டுடியோக்கு நடந்து ஸ்டுடியோ போவார். போயிட்டு ஐயா ஏதாவது வேஷம் இருந்தா ராஜகோரமா இருக்கு, இவ்வளவு அழகா யாரு போயிருப்பான், நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா வேஷம் பண்ணலாமா, சாதி பண்ணலாங்க. இப்போ வேஷம் கிடைக்கல, இருக்கிறது 10 ரூபா. நடந்து போயாச்சு. அங்கிருந்து ஓல்டன் ஸ்டுடியோ நடந்து போக முடியாது. ஒரு பஸ் பிடிச்ச போய் இறங்கினாரு. அங்க போயிட்டு வரும்போது ஒரு பையன் நிக்கலாம். அண்ணே என்ன பிரச்சனை, சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. உடனே இந்த பஸ்ஸுக்கு போக மிச்சம் 7 ரூபாயில 3 ரூபாய் அப்போதே எம்ஜிஆர் தானம் பண்ணார். ஞாபகம் வச்சுக்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வேலை கிடையாது, கையில் இருந்த காசுல அந்த 7 ரூபாய் 3 ரூபாய் எம்ஜிஆர் தானம். கொடைப்படல் சும்மா வரமாட்டான், அது மனசு வரணும், அங்கேயே வரணும். அந்த 7 ரூபாய் இருக்கும் போதே 3 ரூபாய் எம்ஜிஆர், அதனால தான் கொடையுள்ள வந்தாரு. அப்படி இருந்தாரு. 2 சம்சாரம், முதல் சம்சாரம் 2 விஷயம் செத்து போச்சு. எம்ஜிஆர் வாழ்க்கையெல்லாம் ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இல்ல. 19 வயசுல கல்யாணம் பண்ணாரு, 2 வருஷத்துல பொண்டாடி செத்து போகுது. சோறு போட முடியல, வசதி இல்லை, அந்த மாதிரி 2 வருஷம் செத்து போறாங்க. இன்னொரு அம்மா கல்யாணம் பண்றாங்க, 18 வருஷம் டிபி பேஷண்ட். 2வது சம்சாரம் 18 வருஷம் டிபி பேஷண்ட். டிபி பேஷண்டோட குடும்பம் நடத்த முடியுமா? அங்க ரோடு வாட்டாக்ஸ் ரோடுங்கிறது சென்ட்ரல் ஸ்டுடியோல இருந்து ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம். அங்கிருந்து சைக்கிள் ரிக்ஷா பிடிச்சி சைக்கிள் ரிக்ஷால டிபி பேஷண்ட் பொண்டாட்டி உட்கார வச்சு அங்கிருந்து மயிலாப்பூர் வரைக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போவாரு. இவர் நடந்து போவாரு, பொண்டாட்டி ரிக்ஷாவில் போறார். அப்படி எல்லாம் போய் வைத்தியமெல்லாம் பார்த்தாரு. இப்படி எல்லாம் போராடி அதுக்கப்புறம் முதல்ல 54ல மலைக்கடன் கிட்டாச்சு, அப்புறம் அலிபாபா கிட்டாச்சு, அப்புறம் மதுரைவேலன் கிட்டாச்சு, எங்க வீட்டு பிள்ளை கிட்டாச்சு, நாடோடி மண் சொந்தமா கிட்டாச்சு. அப்படியே படிப்படியா போய் நாட்டையே பிடிச்சிட்டாரு. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அளவு கடந்த துன்பத்தை தாங்குபவன் ஒரு நாள் உச்சம் தொடுவான். ஞாபகம் வச்சுக்க. ஏன்டா நம்ம கஷ்டம் வந்து சொல்லாதீங்க, புரியுதா? உனக்கு கஷ்டம் வந்தா கடவுள் சோதிக்கிறான்னா உன்னை பெரிய ஆள் ஆக்குவான்னு நினைக்கணும். எப்பவுமே தாமரை பூ மேல வாழ முடியாது.